பாண்டியனை அவமானப்படுத்துறதுக்காக பழனிவேலை எப்படியாவது பாண்டியன் குடும்பத்திலிருந்து பிரிக்கணும்னு நினைச்ச முத்துவேலி சக்திவேலையும் கொஞ்சம் கூட மதிக்காம பழனிவேல் வந்துட்டு தன்னம்பிக்கையா தனியா வாழணும் முடிவெடுத்ததுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேலி சக்திவேலும் எவ்வளவோ தூரம் போராடி பட்டாங்க. ஆனா என்ன நடந்தாலுமே சரி பழனிவேல் வந்துட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேங்கிறதுல ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு. இவனுக்கு என்ன அவ்வளவு ஆணவம், அவங்க குடும்பத்து மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கரமான கோவம் வருது. எப்படியாவது பழனிவேலை திருப்ப நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும், பழனி மட்டும் இங்க வந்துட்டானா அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் வீட்டாளர்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளான்னு கூப்பிட்டா கண்டிப்பா பழனி வரமாட்டான், அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு சேர்த்து பிளான் பண்ணி எப்படியாவது நம்ம அம்மாவை ஏமாத்தணும், அம்மாட்ட சொல்லி ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தி நம்ப வச்சு அம்மா மூலியமா தான் நம்ம பழனிவேலை இங்க வர வைக்க முடியும் அப்படி சொல்லி முடிவு பண்ற முத்துவேலு சக்திவேலு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் எனக்கு தெரியுமா உனக்கு என் மேல பயங்கரமான கோவம் இருக்கும், நாங்க தான் பழனிவேலோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு என் தம்பி மேல பாசம் இல்லாமலாம் இல்ல, எனக்கும் அவன் மேல பாசம் இருக்கு, எனக்கும் பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசை எல்லாம் இருக்கு, அப்படி இருந்தும் நான் ஏன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொல்லி தானே நீ நினைச்சிட்டு இருக்க, நல்ல வேளை நான் நிச்சயத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன், சப்போஸ் நான் நிச்சயத்துக்கு முன்னாடி நான் போய் சொல்லாம விட்டுருந்தாலும் கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் வந்து பாண்டியன் கடையில பழனி வந்து எடுபடி வேலை பார்க்கறத சொல்லதான் போறாங்க, அப்படி மட்டும் அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயத்தை நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்காது, அது இன்னுமே அவமானமாயிரும், இது எவ்வளவோ பரவாயில்ல நிச்சயத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நின்றுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் என்னமோ அவர் பண்ணது ரொம்பவே சரிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசி நம்ப வச்சுட்டு இருக்காரு. இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல, நம்ம கிட்ட தான் இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, பழனிவேல் மட்டும் இங்க வந்துட்டானா இருக்கிற சொத்துல 3 பங்கா போட்டு எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துடலாம், அப்ப பழனி பேர்ல சொத்து இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி அவங்க நம்ம வீட்டுக்கு தேடி வந்து பழனி கேட்பாங்க, பழனிக்கு வேமாவே கல்யாணம் முடிஞ்சிடும், ரொம்பவே கௌரவமாவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து அவங்க அம்மாவை நம்ப வச்சுட்டு இருக்காரு. முத்துவேல் வந்து அவங்க அம்மா நம்ப வைக்கிறதுக்கு சொல்றாரா இல்ல உண்மையில சொல்றாருன்னு சொல்லிட்டு தெரியாம சக்திவேல் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா சக்திவேலோட மிகப்பெரிய பயமே முத்துவேல் வந்துட்டு சொத்து 3 பங்கா போகணும்னு சொன்னது மட்டும்தான். பழனி அப்படியே அந்த பாண்டியன் வீட்டாளர்களோடய போயிருவான், இங்க வரமாட்டான், இருக்கிற சொத்தை 2ஆ பிரிச்சு நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சக்திவேல் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா முத்துவேல் வந்து வாய் விட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லவும் சக்திவேல் வந்து பதறி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியா முத்துவேல் வந்து அவங்க அம்மாவோட பேசி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. முத்துவேல் ஏமாத்துறது தெரியாம அவங்க அம்மாவுமே வந்து முத்துவேல் பேச்ச நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், எனக்கு பாண்டியன் வந்து பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது, நம்ம கிட்ட இவ்வளவு காசு பணம் இருக்கிறப்ப அவன் போய் ஏன் பாண்டியன் கிட்ட எடுபடி வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும், இங்க வந்தா கௌரவமா வாழ்க்கை வாழலாம்ல, அவனுக்கு ஜாம் ஜாம்னு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், ஊரே மயக்கிற மாதிரி நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், இதெல்லாம் விட்டுவிட்டு எதுக்கு தேவலாம அவன் போய் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அவமானப்படணும். இதுக்கப்புறமே சொல்றேன், மறுபடியும் பாண்டியன் வந்து பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா அந்த கல்யாணத்தை கண்டிப்பா நாங்க நடக்க விட மாட்டோம், இதுதான் என்னோட முடிவு, எனக்கு பழனிவேல் மேல வேற எந்த கோவமே கிடையாது, பழனிவேலுக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்து முத்துவேல் சக்திவேல் பேசிட்டு போனதை நம்பி சரி உண்மையிலே இவங்களுக்கு பாசம் இருக்கும் போல, இது தவிர வேற வழியுமே கிடையாது, இதுக்கப்புறமும் பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் இங்க விட மாட்டாங்க, ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி பழனிவேலோட கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நல்லதோ கெட்டதோ பழனி வந்து இங்கே இருக்கட்டும், பழனி பேர்ல சொத்து பத்து இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற பாட்டி வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பாண்டியன் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே வந்துடுறாரு. பாண்டியனை பார்த்ததுமே ஓடி போற பாட்டி வந்து கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்கிறேன் செய்வீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. பதறி போற பாண்டியனும் என்னமாச்சு எதுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் பாட்டி வந்து சொல்லிடுறாங்க, பழனியை தயவு செய்து எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா, இதுக்கு மேலேயும் பழனி அவமானப்பட வேண்டாம், அவன் இது வரைக்கும் பட்ட கஷ்டமே போதும், நீ இது வரைக்கும் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்லி பாட்டி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நின்று போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா, அதை நினைச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல இடமா பார்த்து கண்டிப்பா நான் பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், வேகமாவே அது நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பாட்டி வந்து தயவு செய்து அதை மட்டும் நீ பண்ணிராதப்பா, வேண்டவே வேண்டாம், நீ எத்தனை பொண்ணு பார்த்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே வந்து சக்திவேலு முத்துவேலு சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடக்க விடாம ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்களோட எண்ணமே வந்து நீ பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுங்கிறது மட்டும்தான், அதனால உன்னை கெஞ்சி கேட்கிறேன் தயவு செய்து எப்படியாவது பழனிவேலை எங்க வீட்டுக்கு திரும்ப அனுப்பிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னங்க பெரியவங்க நீங்க வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, போங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசே இல்லாம பாண்டியன் வந்து ரொம்பவே சோகமா வீட்டுக்குள்ள கிளம்பி வராரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா பழனிவேல் வந்து நடந்து முடிச்ச எதையுமே மனசுல வச்சுக்காம ரொம்பவே கேஷுவலா இருக்கிற மாதிரி பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா, உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போச்சு, எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி வருத்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே வந்து ரொம்பவே கேஷுவலா இருக்க மாதிரி தான் இருக்காரு. சரி பழனிவேல் நல்ல மூட்ல தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாண்டியன் வந்து வேற வழியே இல்லாம அவங்க அத்தை சொன்னதை கேட்டுக்கிட்டு பழனி எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும், நீங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது போல, எனக்காக நீ ஒண்ணு பண்றியா, தயவு செய்து திரும்ப நீ உங்க வீட்டுக்கே போயிரு அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. பாண்டியன் முத முறையா பழனியை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுமே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா சாக்காயிடுறாங்க. பதறி போற பழனி வந்து மறுபடியுமே கேட்கிறாரு என்ன சொன்னீங்க அப்படின்னு. அதான்டா சொல்றேன், நீங்க இருந்தா உனக்கு கல்யாணம் ஆகாது, தயவு செய்து இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டு வேற வழியே இல்லாம பாண்டியன் வந்து உண்மையிலே கோவப்பட்டு பேசுற மாதிரி பழனியை பேசிடுறாரு. மனசு உடைஞ்சு போற பழனி வந்து சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே வச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தேவையமா ரூமுக்குள்ள போற பழனி வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பைக்குல வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பழனி கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்ததுமே வீட்டுல இருக்க எல்லாருமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கோமதியும் போய் பாண்டியன் கிட்ட எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்றாங்க, ஏன் இப்படி திடீர்னு கோவப்படுறீங்க, அப்படி என்னதான் ஆச்சு, அவன் பாவம் இல்லையா, அவனுக்கு கல்யாணமும் ஆகல, அவனுக்கு யாரு இருக்கா, எங்க அண்ணைகள்ட்ட போனா அவன் அவமானப்பட்டு கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கணும், இத்தனை நாள் அவன் இங்க தானே இருந்தா இங்கே இருக்கட்டுமே அப்படி சொல்லி கோமதியுமே வந்து பாண்டியன் கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாண்டியனால கோமதி அழுகையை கட்டுப்படுத்த முடியல, வேற வழியே இல்லாம என்ன நடச்சுங்கிற உண்மையை பாண்டியனுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே சாக்காகிற கோமதி வந்துட்டு அவங்களாலுமே வேற வழியே இல்ல, சரி அம்மா சொல்றது உண்மைதான்,
உண்மைதான். பழனிவேல் இங்க இருந்தானா கண்டிப்பா நம்ம அன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு விட மாட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா பழனிக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதுமே சொல்லி யோசிக்கிற கோமதியுமே வந்துட்டு மனசே இல்லாம பழனியை வந்துட்டு அவங்க அன்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சோகத்தோட வீட்டை விட்டு கிளம்புற பழனி வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லார்ட்டையுமே அழுது புலம்பிட்டு மனசே இல்லாம பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே வராரு. வீட்டுக்கு வெளியே நின்று பாக்குற முத்துவேலு சக்திவேலும் அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, பழனி இங்க வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே வர பழனி வந்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு போகாம டைரக்டா வந்து பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்ததுமே ரெண்டு வீட்டு ஆளுகளுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சக்திவேலுமே வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காரு, இவன் எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா எதுவுமே பேசாம பேக் எல்லாம் தூக்கிட்டு பழனிவேல் வந்து தலையை கீழே போட்டு அவர் பாட்டுக்கு நடைய கட்டிடுறாரு. பாண்டியனோட பசங்க வந்து பழனியை கூப்பிடறதுக்காக போறாங்க. ஆனா பாண்டியன் வந்து அவங்களோட பசங்களை போக வேணாம்னு சொல்லி தடுத்துறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேலும் போயிட்டு பழனியை கூப்பிடறதுக்காக போறாரு. முத்துவேலை தடுக்கிற சக்திவேல் வந்துட்டு பழனி திரும்ப அந்த வீட்டுக்கு வந்தானா அண்ணன் சொன்ன மாதிரி பங்கு எதுவும் கொடுத்தாலும் கொடுத்துரும், நம்ம சொத்து தேவையில்லாம பிரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சக்திவேல் வந்துட்டு விடுங்கனே, அவனுக்கு இந்த ஊருக்குள்ள வேற யாரும் இருக்க அந்த ரெண்டு வீட்டை விட்டா எங்கிட்ட சுத்திட்டு அவன் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும், நீங்க போய் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பொறாமையை வச்சுட்டு வெளியே காட்டாம சக்திவேல் வந்து முத்துவேலையும் போக விடாம தடுத்துறாரு. இன்னொரு பக்கம் பாட்டி எவ்வளவோ தூரம் சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க, முத்துவேலி சக்திவேல் சொல்லி போய் பழனியை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு. ஆனா சக்திவேல் பேச்சு கேட்டுக்கிட்டு முத்துவேலுமே போகாம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாரு. இவ்வளவு நாளா பாசமா பாத்துக்கிட்ட பாண்டியனே நம்ம வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு அன்பா பாசமா இருந்த அவங்களே போன்ட்டாங்க, நம்ம மேல எந்த அக்கறையுமே இல்லாத அன்னைக்கு கூட போய் நம்ம எதுக்கு வாழணும், அவங்க வீட்டுக்கு போனோம்னா இதுக்கப்புறம் நம்ம அவமானம் தான் படணும் முடிவு பண்ற பழனிவேல் வந்துட்டு நம்ம ரெண்டு வீட்டுக்குமே போக வேண்டாம், நம்ம வாழ்க்கையை தனியாவே வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்காரு. அப்ப கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத டைம்ல பழனிக்கு ஏற்கனவே பார்த்த பொண்ணு வந்துட்டு பழனியை தேடி பஸ் ஸ்டாப்புக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் பழனி ரொம்பவே சாக்காயிடுறாரு. நீ எதுக்குமா இங்க வந்த, என்னைய நம்பி ஏன் வந்த, எனக்குனே யாருமே கிடையாது, இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்த எங்க பாண்டியன் மாமாவே நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு, இப்ப நானே ரோட்ல தான் நிக்கிறேன், நீ ஏமா என்னைய நம்பி வந்த, அதுதான் என்னை பத்தி எங்க அண்ணங்கள உங்க வீட்டுல சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏமா என்கிட்ட தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் பழனி வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பழனி மேல விட்டு போற மாதிரியே இல்ல, ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல பாட்டி வந்து அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழனி எங்க போனான்னு தெரியல, நீ பாத்துக்குவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே நான் போய் பாண்டியன் சொல்லி பழனி இங்க வர சொன்னேன், கடைசியில இப்ப நீயும் கூப்பிடாம விட்டுட்டேன்னா அவன் எங்க தான் போவான், போய் தயவுசெய்து கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல பாட்டி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட அழுகையை தாங்க முடியாம வேற வழியே இல்லாம முத்துவேல் வந்துட்டு சக்திவேல் பேச்ச கேட்காம டைரக்டா பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பி போயிடுறாரு. பின்னாடியே போற சக்திவேலும் முத்துவேலும் அங்க போய் பஸ் ஸ்டாப்ல பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. ஏன்னா அவங்க எந்த பொண்ணு வீட்டுல போய் பழனிவேலுக்கு பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அந்த பொண்ணே பழனிவேலை நம்பி பழனிவேல் கூட வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கிறத பார்த்ததுமே முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே ஷாக்காயிடுறாங்க. முத்துவேல் வந்து பழனி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தயவுசெய்து வீட்டுக்கு கிளம்பி வா, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னா சொல்லி நானே பண்ணி வைக்கிறேன், தயவுசெய்து வீட்டுக்கு மட்டும் கிளம்பி வான்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் கெஞ்சி பாக்குறாரு. இவ்வளவு நாளா என்னை பாசமா பாத்துக்கிட்ட பாண்டியனே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு, நீங்க இது வரைக்கும் எதுவுமே எனக்காக பண்ணது கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டுட்டீங்கன்னா நான் வந்துருவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து திரும்ப வீட்டுக்கு வரமாட்டேங்கிறதுல பிடிவாதமா இருக்காரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்து அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் பாண்டியன் வீட்டுக்கு போனா தான் இந்த முத்துவேல் சக்திவேல் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டின மாதிரி இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.